ஹலோ மகளே, இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிகே 4231 விசஸ் டிடிஏ 7294. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிகே 4141 விசஸ் போட்டு அதே மாதிரி டிடிஏ 7265 ஐசி போட்டிருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எஸ்டிகே 4231 விசஸ் டிடிஎஸ் 7294 இந்த ரெண்டு ஐசி பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 5.1, 2.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி, இல்லை ஆடியோஸ் தோஸ்துக்கு டாடா ஏசி இந்த மாதிரி வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுவேன். நம்ம கஸ்டமைஸ்டாக வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பட்ஜெட்டில் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி தேவையான ரிசல்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். எஸ்டிகே 4231 விசஸ் டிடிஏ 7294 இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் ரொம்ப அதிக பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு டவுட்டு அப்படின்னா இந்த டவுட்டு தான். அதே மாதிரி இது ரெண்டு ஐசியுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிமிலரான பவர் அவுட்புட்டு இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதே மாதிரி நான் நேற்று போட்டதுலேயும் 4141 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7265 இந்த ரெண்டு ஐசியுமே 2525 அந்த ஸ்டீரியோவில் வேலை செய்யும். ரெண்டுமே ஒரே வாட்ஸு. வோல்டேஜ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி கிளாரிட்டி என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி ஓம்ஸ் 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் பற்றி போட்டிருந்தேன். ஒருத்தர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு நான் ரிப்ளை தரேன். நீங்கள் சொன்னதே தான் நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ நீங்கள் என் வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, ஃபஸ்ட்லேருந்து 0.0 செகண்டில் இருந்து கடைசியாக 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி நம்ம சர்க்யூட்டில் இருக்கட்டும், இல்லை ஏதாவது சின்ன விஷயமா ஒரு பின்னு மாறினா கூட நம்மளுடைய ஆடியோ அவுட்புட்டு இல்லை நம்ம பேச வந்தது பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்படியே மாறும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் வீடியோவே பார்க்குறது. அதனால் நீங்கள் முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னா, என்ன எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பாதியாக பார்த்துட்டு இல்லை ஒரு தாட்டி பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ முரண்பாடு ஏதாவது இருந்துச்சு, இல்லை இது தப்பு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொஷின் பண்ணலாம். அவர் சொன்னதே தான் நானும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே தான் நானும் அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். நீ கமெண்ட் செக்ஷனில் 4141 அந்த 4 ஓம்ஸில் 8 ஓம்ஸ் ரிசஸ் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். தேவையில்லாத அதிகம் பேச வேணாம். ஓகே, இந்த ரெண்டு ஐசி கன்ஃபியூஸ் ஆகிறதுனால இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பவர் டிஃப்ரென்ஸ் அண்டு சவுண்ட் குவாலிட்டி, வோல்டேஜ் ரெக்யூர்மெண்ட்டு இதெல்லாமே நேற்று பார்த்த மாதிரி நீட்டாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வியூஸ் அதிகமாக வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா சுத்தமாக புரியாது. உங்களுக்கு ஏதோ டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டிகே 4231 அதோடைய ரிசல்ட்டை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4231 ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் நேற்று சொன்ன மாதிரி சானியோ கம்பெனிக்காரங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைப்ரிட் ஆம்ப்ளிஃபையர் தான். எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹைப்ரிட் ஆம்ப்ளிஃபையர் தான். மீனிங் இன்சைடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் ஒரு எஸ்டிகே வச்சுருக்கேன். எஸ்டிகே ஐசியே ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உடஞ்சிருக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதே மாதிரி உள்ளே என்னென்ன இருக்கும் நான் பேசிக்காக சொல்கிறேன். உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்சிஸ்டரு. ஓகே, வெளியே இருக்கிறது எல்லாமே இந்த மாடலில் நம்மளுடைய டிரான்சிஸ்டர் வெளியே இருக்குது பார்த்தீங்களா, 4FETல இதில் இருக்கிற எல்லாமே வெளியே இருக்கிறது எல்லாமே உள்ளேயும் இருக்கும். எஸ்டிகே ஐசியை பொறுத்த வரைக்கும், ஒரிஜினல் ஐசியை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் இருக்கும், அதேமாதிரி ரெசிஸ்டரும் இருக்கும், டிரைவர் சர்க்யூட் எல்லாமே ரெடியாக இருக்கும் உள்ளே. அதாவது வந்து எஸ்டிகே உள்ளே எக்ஸாம்பிளுக்கு 4141 என்கிட்ட இருக்குது. இதுக்குள்ளே உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே இருக்கும். டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், டிரைவர் சர்க்யூட் எல்லாமே உள்ளேயும் இருக்கும். அடுத்து ஸோ நமக்கு எக்ஸ்டர்னலாக காம்போனண்ட் கொஞ்சம் தேவை.
அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் வெளியே சர்க்யூட்டை நம்ம டயக்ராம் போட்டு நம்ம சர்க்யூட் வெளியே ஆடியோ அவுட்புட்டு ஆடியோ இன்புட்டை அதுக்காக தரது. இதனுடைய ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4231 எஸ்டிகே 4231 பவர் அவுட்புட் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ் ஸ்டீரியோவில் வரும். அதே மாதிரி வோல்டேஜ் ரெக்யூர்மெண்ட்டு அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசியை பொறுத்த வரைக்கும் 40 வோல்ட் டு 50 வோல்ட் வரைக்குமே அதனுடைய அப்ராக்சிமேட்டாக அதை கண்டிப்பாக தாங்குவது. நான் சொல்கிறது டிசியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பெட்ரு. ஏசி வேணாம். டிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்கலாக யூஸ் பண்ணுறது என்னன்னா 28 இல்லை 35 டிசி ஏசியில் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து யூசேஜ் ஹோம் ஆடியோ சிஸ்டம்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையராக இருக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரிஜினலாக இருக்கும்போது ரொம்ப பக்காவாக வேலை செய்யும். மியூசிக் சிஸ்டம் இதெல்லாமே அட்வான்டேஜ். ப்ளஸ் சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சவுண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வரும். பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சர்க்யூட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு. இந்த டைப்பில் அந்த போர்டு அதாவது வந்து எஸ்டிகே 4231 இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி சர்க்யூட் போடுவாங்க. பட் பின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி சவுண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ் அதிகம், அதான் டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி நம்முடைய 7 என்கிட்ட 7265 நேற்று போட்ட போர்டு தான் என்கிட்ட இருக்குது. 7294ஓட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். 7294 இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி எஸ்டி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தான் ஐசிக்காரங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அதே மாதிரி இது ஒரு மாஸ்ஃபெட் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் ஐசி. இது நம்மளுடைய 10 இயர் வச்சுருக்கோம் நம்ம. அதனுடைய சேம் பேஸ்டு தான், மாஸ்ஃபெட் பேஸ்டு தான் ஆம்ப்ளிஃபையர் ஐசி அதோட வரும். அதேமாதிரி சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் எஸ்டிகேவை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் லவுட்னஸ் கிடைக்கும். பேசிக்காக இது தான். நீங்கள் இதோட டீட்டெயிலாக சொல்லுங்கள், இந்த சர்க்யூட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாலுமே நம்ம இந்த இடத்துல ஏன் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஏன் இந்த ரெசிஸ்டர் போட்டிருக்கோம், 2K ஏன் போட்டிருக்கோம், 56K ஏன் போட்டிருக்கோம், அதேமாதிரி நீட்டாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதே மாதிரி சர்க்யூட் டயக்ராம் ஜெராக்ஸ் எடுத்து நான் நீட்டாக சொல்கிறேன், ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி 7265 ஐசி பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்ன மாதிரி அதுவும் கிளியரான ஆடியோ இருக்கும். அது ஏன் கிளியரான ஆடியோ தருது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஐசி தான் வருது. ஒரிஜினல் ஐசி பொறுத்த வரைக்கும் சவுண்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி 7265 நான் நேற்று சொல்லியிருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் சொல்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஐசி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 7294 பேஸ்டு பொறுத்த வரைக்கும் 70 வாட்ஸ் டு 100 வாட்ஸ் மோனோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 7 வாட் டு 100 வாட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால தான் நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, வோல்டேஜ் பற்றி பார்க்கலாம். 35 வோல்ட் தரலாம் கண்டிப்பாக தாராளமாக டிசியில். 7294 இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 35 வோல்ட் டிசி தரலாம் கண்டிப்பாக. 7294 யூசேஜ் அதே மாதிரி VTSக்கும் யூஸ் பண்ணலாம், சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையரையும் யூஸ் பண்ணலாம். நம்ம 8 இன்ச் 10 இன்ச் யூஸ் பண்ணும்போது மோனோ பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் ஐசி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் ஐசி தான். 7 வாட்ஸ் டு 100 வாட்ஸ் மோனோ ஒரு கிடைக்கும். ஸ்டீரியோ வேணும்னா ஐசி யூஸ் பண்ணணும், 2 ஐசி யூஸ் பண்ணணும். இதில் தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் அதாவது வந்து 7265 யூஸ் பண்ணும்போது ஸ்டீரியோ ஐசி இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ அவுட்புட் எடுக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து அதே மாதிரி ஸ்பீக்கர் லைனும் ஸ்டீரியோவில் எடுக்கலாம். பட் அதில் மோனோ தான், 2 ஐசி யூஸ் பண்ணால் தான் 2 எடுக்க முடியும். அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் 4231 பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஐசி அது 100 வாட்ஸ் ப்ளஸ் 100 வாட்ஸ் வரும். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் அது. TDS 7294 பொறுத்த வரைக்கும் மோனோ ஐசி அது 7 வாட்ஸ் டு 100 வாட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாட்ரேஜான வோல்டேஜ் கொடுங்க, அதே மாதிரி அது தாங்கும். பிகரான ஐசி அதாவது வந்து ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எஸ்டிகே ஆம்ப்ளிஃபையர் அதிக ஸ்பீக்கரை வாட்ஸ் கூட பயன்படுத்த முடியும். நல்லா தாங்கும். 8 ohms 4 ohms எதாக இருந்தாலும் அதனால் தாங்கும். பட் ஆனால் 7294ங்கிறது ஹோம் யூஸுக்கு மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியம். 72 அதாவது வந்து எஸ்டிகே 4231 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸு ஹை வால்யூமுக்கு அதே மாதிரி ஸ்லைட்டாக ஹை சவுண்டுக்கு அதாவது வந்து லவுட்னஸ்க்கு செட் ஆகும். எஸ்டிகே 4231 7294 அப்படிங்கும்போது கிளியரான சவுண்டு கிடைக்கும். அதே மாதிரி லோ டிஸ்டார்ஷன் இருக்கும். மியூசிக் கிளாரிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பெட்டராக இருக்கும். ஆடியோ இன்ஜினியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது.
மியூசிக் லிசன், அதாவது வந்து சிலர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து கம்மியான வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து சவுண்டு எனக்கு லவுட்னஸ் தேவையில்ல, பட் ஆனால் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஒரு சிலர். அப்படி நினைக்கக்கூடிய ஆளில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி தான் சவுண்ட் லவுட்னஸ், அதாவது வந்து ஆடியோ கேட்கும்போது கத்தக்கூடாது. அதாவது வந்து ஆடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டை ரிலீஃப் பண்ணும். ரிலீவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நம்ம செய்யணும். சும்மா கத்திட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய மியூசிக்கை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிலீஃப் ஆகும்போது அதாவது வந்து ஃபீல் கொடுக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்கணும். நம்ம சும்மா வந்து வால்யூம் ஏற்ற கத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அது ஆம்ப்ளிஃபையரே கிடையாது. கிளாரிட்டி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ சிஸ்டத்துக்கு மெயினான ஒரு விஷயம். நம்ம பிஏ ஆம்ப்ளிஃபையர் இப்போ போட்டுட்ருக்காங்க எல்லோரும், டிரான்சிஸ்டரு, மாஸ்ஃபெட் அது இதுன்னு பிஏ ஆம்ப்ளிஃபையருக்கு போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நான் ஏற்கனவே எல்எம் சீரிஸில் நிறைய ஐசி போட்டிருக்கேன். ரெண்டு 3 ஐசி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஐசிலாம் பழைய காலத்தில் இருக்கும்போது அவங்களாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணும்போது கிளாரிட்டி சும்மா பக்காவாக இருக்குங்க. இளையராஜா பாட்டெல்லாம் கேட்கும்போது சூப்பராக ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிளாரிட்டியாக இருக்கும். ஸ்டீரியோவில் போடும்போது கூட பேஸ்லேருந்து எல்லாமே அதாவது வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அது இப்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசி அதிகம் கிடைக்கிறதில்ல. நான் ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2030 ஐசி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசி 5 சேனலுக்கு. அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பக்காவாக இருந்துச்சு. அது சவுண்ட் ரிசல்ட் கேட்கல அப்படின்னா நான் சேனலை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி டிஜே அவுட்புட்டுக்கெலாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது செட் ஆகாது. எஸ்டிகே வந்து பார்த்துட்டோம் சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அதேமாதிரி ரிலையபிலிட்டி ஹீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா எஸ்டிகே 4231 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஐசி கிடைச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒரிஜினல் ஐசி கிடைக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டில் நிறையா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேக் ஐசி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஹீட் அதிகம் ஆகும், பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரிப்பேர் காஸ்ட்டு அதிகம். நம்முடைய எஸ்டிகே ஐசி பொறுத்த வரைக்கும் அதை ரிப்பேர் பண்ண முடியாது. ஐசி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு வேறு தான் போட்டாகணும். டிரைவர் போர்டில் கூட ஏதாவது டிரான்சிஸ்டர் த்ரூ ஹோலில் இருக்கனால நம்மளுடைய மாற்ற முடியும். பட் ஆனால் ஐசியை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டுருணும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. 7265 பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். அது ஒன்று இருக்குது. சர்க்யூட்டு சிம்பிளாக இருக்கும், ரிப்பேர் ஈஸியாக இருக்கும். பட் ஹீட்ஸிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக போடணும், இல்லாட்டி ஐசி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதில் நம்மளுடைய ஐசியை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கும்போது, ஒரிஜினல் ஐசியாக இருக்கும்போது நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டாக இருக்கட்டும், இல்லை ஒயர் ஷார்ட் ஆனாலுமே டக்குன்னு அதை வந்து எடுத்தோன்னே டக்குன்னு கம்ப்ளைண்ட் ஆகாது. ஒரு செகண்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட் மியூட் ஆயிரும். மியூட் ஆகிட்டு எதுவுமே கேட்காது. நம்ம அதுக்குள்ளே பார்த்துட்டு ஒயரை கரெக்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக பாடும். பட் ஆனால் எஸ்டிகே ஐசி பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதுவுமே ஒரிஜினல் ஐசி இருக்கும்போது பிரச்சனை இருக்காது அவ்வளோக்கா. அதுவும் அதே மாதிரி தான். எதுவுமே சரிங்க, ஒரிஜினல் ஐசி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெஸ்ட் லேம்ப் ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் நிறைய பேர் செய்யும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்ப் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. டெஸ்ட் லேம்ப் எந்த ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க்காக இருக்கட்டும், இல்லை சர்வீஸே வந்துச்சாலுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்பில் போட்டு ஏதாவது ஷார்ட் ஏதாவது இருக்குங்களா, இல்லை ஓப்பனாக இருக்கா சர்க்யூட் ஏதாவது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமேட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு சால்டரிங் அயர்ன் வச்சு அப்புறமேட்டு பாருங்கள். நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன ப்ராப்ளமே தெரியாமல் நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் முழிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்பில் போட்டு அப்புறமேட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். இது நிறைய டெக்னீஷியனுக்கு தெரியும். பட் பிகினராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். ஒரு சில டெஸ்ட் லேம்பே இல்லாமல் போட்டுட்ருக்கீங்க. அது நம்ம என்ன ப்ராப்ளமும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கற்றுக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சுருக்கும்போது டெஸ்ட் லேம்பில் இது பண்ணால் கூட எதுவும் நமக்கு அதிக ஃபால்ட் வராது. டக்குன்னு டெஸ்ட் லேம்பில் லோடு தெரிஞ்சிடும். லோடு போச்சு அப்படின்னா டக்குன்னு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்பயே பார்த்து நீங்கள் என்ன ஷார்ட் ஆகிருக்கு, என்ன ஒயர் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து வீடியோக்குள்ள வரலாம். அதாவது வந்து 7 to 94 சிங்கிள் ஐசி தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போதும். சீப் அண்ட் யூஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கும். அது சர்வீஸபிள் தான். அது டெக்னீஷியன் எல்லாருமே சர்வீஸ் பண்ணுவாங்க 7 to 94. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பெரிய ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும்போது பழைய பாட்டு சிஸ்டத்துக்கு எல்லாமே ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி 4231 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும்.
கிளியர் சவுண்டு டிஐஒய் ஆம்ப்ளிஃபையருக்கு இல்லை ஈஸி ரிப்பேருக்கு அப்படிங்கும்போது 7294 டிடிஏ 7294 வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஏ தான். டிடிஏ சீரிஸில் 7294 ஏன் அப்படின்னா பிகாஸ் வந்து சவுண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். ஈஸியாக சர்க்யூட் கிடைக்கும். பட் ஆனால் வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியாக தான் வரும். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் சவுண்ட் எடுக்க முடியும். பட் ஆனால் மீடியம் சவுண்டு தான். நீங்கள் சவுண்டு லவுட்னஸ் வேணும் அப்படின்னா வண்டி செட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு போயிடலாம், நம்ம எஸ்டிகேக்கு போயிடலாம். ஓகே. அடுத்து ஒரிஜினல் ஈசி அவைலபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரிஜினல் ஈசி கண்டிப்பாக கிடைச்சதுனோம்னா வாங்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் கண்டென்ட் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். வியூவர்ஸ்க்கு ஒரு வீடியோ, அதாவது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 13 மினிட்ஸில் நீங்கள் கேட்குற கேள்வி ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒருத்தருக்கு வர டவுட் இன்னொருத்தருக்கும் அப்போதைக்கு வராது. பட் ஆனால் அடுத்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் செய்யும்போது உட்காரும்போது கண்டிப்பாக அந்த டவுட் வரும். அதனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட் நீங்கள் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி, அதாவது வந்து நீங்கள் வியூவர்ஸ் எல்லாமே பிகினராக இருக்கறனால கமெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் டவுட்டை ஒரே வீடியோவில் கிளியர் பண்ணுற மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ போட சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு நான் அதிக பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ போடுறேன். அதே மாதிரி 5.1, 7.1, 2.1 ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் வேணும் லோ காஸ்ட்டில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். அதே மாதிரி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.